யூடியூப் ரூட்டர்ஸ் ரீட்ஸ் நடத்தும் சிறப்பு கலந்துரையாடல். ஊடகவியலாளர்கள் இந்திரகுமார் தேரடி, சேகுவேரா, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர், ரவுதிரா ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கலந்துரையாடல் மார்ச் 8 மாலை 4:30 மணிக்கு. இடம் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைமை அலுவலகம், மயிலாப்பூர். அனைவரும் வருக. விஜய் நேத்து சோடியா ஒரு கல்யாணத்துக்கு போனாப்புல. அது குறித்து பலரும் விமர்சனங்கள் வச்சாங்க. நாம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குறிக்கிறதில்ல, அதை பற்றி விமர்சனங்கள் செய்கிறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன்னா யூடியூப் யாருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளும் போய் அதை அலசி ஆராய்ஞ்சு அதை பகுப்பாய்வு செய்கிறது அப்படிங்கிறது வேலையை நம்ம பார்க்குறதில்ல அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற பலருக்குமே தெரியும். அப்புறம் ஏன்ப்பா இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் அவங்க சோடி போட்டு சுற்றுறதையோ, அவங்க சங்கீதா என்கிற விஜயனுடைய மனைவிக்கு விஜய் கொடுத்த டார்ச்சர் கொடுத்து பேசுகிறதோ, அல்லது அவர் சைக்கோபாத்தாக செயல்பட்டுக்கிட்டு அவருக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க சங்கீதாவுக்கு அப்படிங்கிறத பற்றியோ, ஜேசன் விஜயை பற்றி இவங்க பேசுகிற பேச்சுக்களையோ, அல்லது சங்கீதாவை குறித்து தாவேக்காவின்னு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செய்கிறாங்களே ஆபாச வார்த்தைகள், அதை குறித்து நம்ம பேச போகிறது இல்லை. அப்புறமே என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த சோடி உருட்டு சுற்றுனாங்கல்ல, நம்ம வடிவேல் சொல்லுவோம் இல்லவோ, சோடியா விசாரிங்களோ அப்படிங்கிற மாதிரி சோடியா நேற்று எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. இதை குறித்து அந்த பிஆர் ஜெகதீசன் பழனிசாமியோட ரூட் நிறுவனம் பல பத்திரிகையாளர்களுக்கு பணங்களை வாரி வழங்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னாக்கா, நான் சொல்கிற பத்திரிகையாளர்கள்லாம் பணத்தை வாங்குகிற பத்திரிகையாளர்கள் அல்ல. அவங்க நேர்மையான தூய்மையான பத்திரிகையாளர்கள். அவங்க எப்போவுமே நடுநிலையாகத்தான் செயல்படுவார்கள். அப்படியாகப்பட்ட பத்திரிகையாளர்கள் எப்படின்னு தெரியல, எல்லாரும் ஒரே மாதிரியான ட்வீட்டை போட்டிருக்காங்கங்க. இப்போ ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரே மாதிரி இன்னொருத்தவங்க ட்வீட் போடுறாங்க அப்படின்னாக்கா, சரி 2 பேர் ட்வீட் போட்டாக்கா பரவாயில்ல, ஏதோ எதர்ச்சியாக நடந்துருச்சு, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அது எப்படி வேறு வேறு சேனலில் வேலை பார்க்குற பத்திரிகையாளர்கள் ஒரே மாதிரியான ட்வீட்டை ஒரே மாதிரியான வார்த்தைகளோடு பயன்படுத்த முடியும்? பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, இந்த பொது வழியில் சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய சில தாவேக்கா ஐடிஸும் பார்த்தீங்கன்னாக்கா, அல்லது தாவேக்கா ஐடிஸ் இல்லாமல் பெரியாருடைய டிபியை வச்சுக்கிட்டு தாவேக்கா ஆதரவாளர்கள், இது ஒரு மாதிரியான நம்ம இவர் பஸ்ஸில் அந்த சீட்டு கீழே கையை விட்டாப்புலையே நம்ம மணியரசன், கம்பி மீச மணியரசன், அந்த மணியரசன் சொல்கிறது மாதிரி இது ஒரு மாதிரி கருவாட்டு சாம்பார் மாதிரியே இருக்கப்பா. பெரியாருன்னு சொல்கிற, பெரியார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எப்படி இப்போ அந்த தற்கொலைக்கு நீ முட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பெரியாருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பலரும் இந்த விஷயத்தில் யார் இந்த சோடி போட்டு சுற்றுறாங்கல்ல, இதை குறித்து ட்வீட் போடும் பொழுது அது என்னவோ முதல் 4 வார்த்தை முடி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு 20 ஐடிஸ் போட்டிருக்காங்கப்பா. அது எப்படின்னு தெரியல, 20 பேர் எப்படி ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இந்த 20 பேர் எப்படி ஒரே மாதிரி சிந்திச்சாங்க, அந்த பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியே ஒரே மாதிரி சிந்திச்சாங்க, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு சென்னையில் உள்ள சிட்டி சென்டர், அதுக்கு பின்னாடி உள்ள டிவிகா திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமையகம் நம்பர் 95 நடேசன் சாலை, அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் டிவிகாவினுடைய தலைமையகம் இருக்குது. அங்கே விஜய் பெண்களுடைய பாதுகாவலரா என்கிற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல், அது வழக்கமாக பேசுகிற மாதிரி கருத்தரங்கம் இல்லை, இது கலந்துரையாடல். விருந்தினர்களாக நமது சேகுவரா அவர்களும் இந்திரகுமார் தேரடி அவர்களும் வர்றாங்க. நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது ரவுத்ரா ஒருங்கிணைக்கிறாங்க. யூடியூப் ரூட்டர்ஸ் ரீட்ஸ் அப்படிங்கிற அந்த படிப்போட்டத்தின் சார்பாக இந்த எனக்கு அன்னைக்கு பெண்கள் தினம் என்பதனால விஜய் பெண்களுடைய பாதுகாவலரா என்ற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல் வச்சுருக்கோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. நிறைய சம்பவங்கள் அன்னைக்கு காத்திருக்கு, வாங்க என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று படித்தேன், அதை உங்களோட பகிர்றதுலாம் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, அதாவது சங்கீதா அவர்களை குறித்து ரொம்ப ஆபாசமான வசைபாடுதல் இருந்துச்சு. அதை குறித்து அவங்களுக்கு அவங்க பக்கம் நின்று, ஒடுக்கப்பட்ட சங்கீதன் பக்கம் நின்று அவர் அந்த ட்விட்டர் லாங்குவேஜில் ஒன்று பேசியிருந்தார். ஏண்டா நீங்கள்லாம் அண்ணியை ஐட்டம் ஆக்குனீங்க, ஆனால் உங்கள் அண்ணன் அப்படின்னு கீழே என்னவோ எழுதியிருந்தாப்புல, மறந்துட்டேன் என்ன எழுதியிருந்தாப்புலங்கிறத மறந்துட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த டூல் கிட்டுக்குள்ளே போகும். இந்த டூல் கிட்டுக்குள்ள என்ன பிரமாதம்னாக்க, டிவிகே ஐடிஸு அண்டு நம்ம பாம்குமார் போன்ற நபர்கள், அதோடு சேர்த்து பெரியார் ஃபோட்டோ வச்சுட்டு பெரியாரஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எப்படி தாவேக்காவுக்கு எந்த விதத்தில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதில் பெரியார் ஃபோட்டோ போட்டு ஸ்லைடிக்கில் தாவேக்காவுக்கு ஆதரவு, அது கொண்டு சில ஒரு ஒரு 6 ட்வீட் மட்டும்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். இதே மாதிரி பல ட்வீட்ஸ்கள் வந்துச்சு இதே மாதிரி டோனில். அது என்னன்னாக்கா, எல்லா ஐடிக்களும் உங்களுக்கு ஷோ ஆகும், ஃபுல் ஸ்க்ரீனில் அது ஷோ ஆகும், நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அதில் முதல் 4 இருக்குது பாருங்கள், அது அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி
எதை ஒரு ஆயுதமாக வைத்து அவரை தாக்கினார்களோ அதை ஒரு பொருட்டாக கூட அவர் கருதவில்லை. எய்வதற்கு கிடைத்த கடைசி ஆயுதமும் பொய்த்து போனது. எதை அவர் பொருட்டாகவே நினைக்கல அப்படிங்கிறத நமக்கு தெரியல. பொருட்டாகனாக்க ஆயுதம்னாக்க சங்கீதா அவர்களை சொல்ல வர்றாங்க, அவங்கள வச்சு டிவோர்ஸ் கொடுக்க வச்சாங்க, அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கலாங்க. அப்போ அவருடைய பொண்டாட்டியை ஒரு பொருட்டாகவே மதிக்கலையே அவர்? ஏண்டா ஒரு பொண்டாட்டி வந்து புருஷன் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, சைக்கோபாத்துன்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு மென்டல் டிசார்டர், அவன் ஒரு பைத்தியக்கார நாய், அவன் ஒரு குடியார நாய், கஞ்சா குடிக்கி இப்படி தான் டெய்லி போட்டு அடிக்கிறான், அவன் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறான், நான் அவனோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு கேள்வி எழுப்புறேன், கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே உள்ள என்னோட உரிமைகளை மறுத்தான், என்னோட சுதந்திரத்தை தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லைங்க எங்கள் தலைவன் வந்து தூய்மையானவங்க அப்படிலாம் கிடையாதுங்க, பெண்களை வந்து ஒருபோதும் ஒரு டார்ச்சர் செஞ்சதே இல்லை, ஒருவேளை விருப்பம் பண்ணாங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் வழியை பாருங்கம்மான்னு சொல்லிட்டு போகக்கூடிய அற்புதமான மனிதருங்க, எனக்கு அப்போ தானே செஞ்சாங்கன்னா அந்த அம்மா கேட்குறது அதானே கேட்குறாங்க, டிவோர்ஸ் என்னப்பா கேட்குறாங்க? இதை எதற்கு வந்து தேர்தல் நேரத்தில் இதை எதற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் பண்ணி, அப்போ திமுக சொல்லித்தானே நீங்கள் தேர்தல் நேரத்தில் இதை பேசு பொருளாக்குகிறீர்களே, ஏதாவது திட்டி விட போகிறேன். சரி தேர்தல் நேரத்தில் கேட்குறாங்கன்னு வச்சுக்க, தேர்தல் நேரத்தில் டிவோர்ஸ் கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியது என்னடா? கொடுத்தாக்கா சொல்லி முடிஞ்சிருச்சுல. தலைவா இந்த விஷயத்தை நீ முற்றுப்புள்ளி வைக்கிறது, திரிசாவை கூப்பிட்டு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது கிடையாது. இது எவனோ பைத்தியக்காரனுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க, அதை வெளில கொண்டு வந்தாக்கா நம்ம பிஆர் டீமை வச்சு ஒரு நேரட்டிவை செட் பண்ணுவோம், அதனால அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி ஆகிடும் அப்படின்னாக்க முற்றுப்புள்ளி வைக்கிறது கிடையாது. ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணிருப்பான், எல்லாரும் அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு கை நிட்டோடனே ஆமா நான் அயோக்கியன்னு சட்டையை அவுத்து போட்டோன்னாக்கா அதோட முற்றுப்புள்ளி வச்சதா? எல்லாரும் காரி துப்புவானுங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஒருத்தன் ஒரு பொம்பளை பொறிக்கா இருக்கான், ஊரே வந்து ஏங்க பொம்பளை பொறிக்கின்னு சொன்னோடனே ஆமா நான் பொம்பளை பொறிக்கினாங்க, முடிஞ்சு போச்சா, சால்வ் ஆகிருச்சு. அடுத்து எலெக்ஷன் என்னன்னாக்கா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அவன் திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டானாக்கா அல்லது எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிறான் அல்லது அமைச்சரோ ஆகிறானாக்கா அவனுக்கு கீழே இருக்கிற அவனுக்கு தொகுதியில் இருக்கிற அல்லது அவனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி அங்கே வரும்ல. ஒரு திருடன் ஆமான திருடன் ஒத்துக்கிட்டாக்க முடிஞ்சு போச்சா, அப்போ ஓட்டு போட்டுடலாமா அவனுக்கு? அப்போ ஒருவேளை அவன் ஆட்சிக்கு வந்தானாக்கா அந்த நாட்டை அவன் எப்படி கொள்ளையடிப்பான்? இப்போ நடக்கிற பிஜேபியே ஆட்சி, இதுக்கு மேலே ஒரு ஆட்சி வேணுமா? அப்போ இவரை வந்து எல்லாம் கொஷின் பண்ணுறாங்களா, உடனே திருசாவை அழைச்சிட்டு வந்தோடனே முடிஞ்சு போச்சான். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு என்ன தெரியுமா பண்ணணும்? ஆமாம் சங்கீதா என்ன கேட்குறாங்க, டிவோர்ஸ் என்னப்பா கேட்குறாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு அறிக்கை ஒரு ட்வீட்டு எனக்கும் சங்கீதாவுக்கும் உள்ள விஷயம் கேட்குறாங்க, அதை கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இப்போ அதை விட்டு போட்டு திரிசாவை வந்து இவங்க சோடி போட்டு அப்படி அப்படியே சோடியாக வந்தாங்கன்னாக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ட்வீட்டில் தான் சொல்ல வர்றாங்க, இந்த பரதேச நாய்ங்க இந்த ட்வீட்டில் அதான் சொல்ல வர்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்வீட்டை எல்லாரும் அப்படியே போட்டிருக்காங்க. இந்த வரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வரியை அதாவது எதை ஒரு ஆயுதமாக வைத்து அவரை தாக்கினார்களோ அதை ஒரு பொருட்டாக கூட அவர் கருதவில்லை, எய்வதற்கு கிடைத்த கடைசி ஆயுதமும் பொய்த்து போனது அப்படிங்கிறது ட்வீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாரும் பேஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் டூல் கிட்டு. என்னன்னாக்கா ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒரு பிஆர் டீம், இப்போ ஜெகதீசன் பழனிசாமி மாதிரி நிறைய இந்த மாதிரி பிஆர் டீம்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த சில்பா குமார் மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா ஒரு வார் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதில் பெய்டாக சில பேரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். எவ்வளோ ஃபாலோவர்ஸோ இது தகுந்த மாதிரி மாதத்துக்கு இவ்வளோ 15,000 10,000 5,000 சில பேருக்கு 7,000 சில பேருக்கு 3,000 சில பேருக்கு 20,000 சில பேருக்கு 25,000 அப்படின்னு ஒரு பேமெண்ட் லிஸ்ட்டில் ஒரு பேரோல் போட்டு ஒரு 50 பேர் அல்லது 100 பேர்னு அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. யார் ஓனரோ அவனுடைய வருமானத்தை வந்த மாதிரி அந்த பேரோலில் வச்சுருப்பாங்க. அதான் டூல் கிட்டு. இவங்க ஏதாவது ஒன்றுனாக்கா அந்த கொண்டு போய் பேஸ்ட் பண்ணாங்கனாக்கா அந்த குரூப்பில் அதை அப்படியே எல்லாரும் ட்வீட் பண்ணணும், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சேர்த்தது மாதிரி ஏன்னாக்கா ஒரே மாதிரி போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதில் ஏதாவது பின்னாடி முன்னாடி சேர்க்க முடிஞ்சாக்கா சேர்த்து போடணும், அப்புறம் கீழே ஏதாவது 2-3 வரிகள் சேர்த்து போடணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது. இது எவன் கொடுத்த ஐடியாலாம் இந்த டூல் கிட்லாம் ரொம்ப பழைய வெர்ஷன், இதெல்லாம் ரொம்ப 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 பழைய வெர்ஷன். இப்போ இந்த திரிசாவை அழைச்சிட்டு வந்தாப்புல இந்த பொது வெளியில் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க விஜயை, அடி பொழந்து எடுக்கிறாங்க, வாய்களாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. எனக்கு விஜய்க்கு பார்க்கும்போது வாயெல்லாம் கிழிஞ்சு அப்படியே குருதி புனலில் கிளைமேக்ஸில் கமல் இருப்பாப்புல அந்த மாதிரி இருக்காப்புல சோசியல் மீடியாவில் விஜய். இது எந்த பரதேச நாய் கொடுத்த ஐடியானே தெரியல. திரிசாவை கூப்பிட்டு போனாங்க எல்லாம் முடிஞ்சு போயிருமா உனக்கு, வச்சு வெளுத்து எடுக்கிறாங்க, ராடை அப்படியே எண்ணெயை தடவி இப்படி விட்டு விளாட்றாங்க, வாய்க்குள்ளே சொல்கிறேன், வாயில் நல்லா குத்தி விளாட்றாங்க, உலக்கையை குத்தி விளாடுவாங்கல்ல. அந்த ஒரு வடிவேலான காமெடியில் ஒரு லேடி ஒருத்தவங்க வாயில் உலக்கையை குத்துற மாதிரி ஒரு காமெடி வரும் பாருங்க, அந்த மாதிரி நல்லா ராடில் எண்ணெயை தடவி நல்லா வாய்க்குள்ள விட்டு டீப் த்ரோட் அப்படியே உள்ள பாறையை சொல்கிறேன், நல்லா செம்மையாக வாழ்ந்துட்டு. எவன் கொடுத்த ஐடியாவே தெரில, பிஆர் நம்ம ஜெகதீசன் பழனிசாமி கொடுத்த ஐடியாவா அல்ல வேறு எவனும் கொடுத்த ஐடியாவான்னு தெரில,
பொழந்து கட்டுறாங்கப்பா, பொழந்து கட்டுறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 4 வரியை, அதாவது எதை ஒரு ஆயுதமாக அப்படிங்கிறது போல்டில் இருக்குது. அப்புறம் இடையில வர இன்னொரு ஒரு அப்படிங்கிறது போல்டில் இருக்குது. அது எல்லா ட்வீட்லையும் பார்த்தீங்கன்னா அது எது போல்டில் இருக்கோ அது அப்படியே போல்டில் இருக்கும், எது நார்மல் லெட்டரில் இருக்கோ அது அப்படியே நார்மல் லெட்டரில் இருக்கும். அது எப்படி இப்போ ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு முட்டு கொடுத்தா கூட போல்டு லெட்டர் நார்மல் லெட்டர் கூடவா அப்படியே யோசிப்பாங்க? இப்போ இதுக்கு பேர் தான் டூல் கிட் என்று சொல்வது. இந்த டூல் கிட்டில் போட்டு தான் இந்த நேரட்டிவை எப்படியாவது மாற்றணும். இப்போ சங்கீதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சைக்கோபாத்துங்கிற உண்மை வெளியில் வந்துருச்சு. அவர் ஒரு மென்டல் டிசார்டர் அப்படிங்கிறது வெளில வந்துருச்சு. பைத்தியக்கார மாதிரி செயல்படுவான். ஏன்னாக்கா நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, பிரபுதேவா இயக்குன படம், அவர் 2 படமும் நம்ம பண்ணார். அதில் எந்த படத்தில் ப்ரெஸ் மீட் நம்ம தெரில, அது போக்கிரியா வில்லுவான்னு தெரில. ப்ரெஸ் மீட் பண்ணும் பொழுது பேசிகிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்திரிக்கையில் சின்ன முணுமுணுப்பு இருந்துட்டு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இந்த பாருங்க, இப்போ உட்காந்துருக்க எடிட்டரே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல. இப்போ இந்த மாதிரி கத்துனாக்க அவன் பைத்தியக்காரன் தானே, சத்தம் மாட்டாங்க. ஏப்பா கூப்பிட, பச்சை சட்டை கூப்பிடு, பேசிகிட்டு இருக்கல, என்ன கேள்வி கேட்குறல கேள்வி, இப்படி தானே சொல்லுவாங்க ஒருத்தவங்க. ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற ஒருத்தவங்க, சைக்கோவாக இல்லாத ஒருத்தவங்க, ஒரு மென்டல் டிசார்டர் இல்லாத ஒருத்தவங்க, ஒரு மென்டலாக இல்லாதவங்க, ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக இருக்கிறவங்க சத்தம் மாட்டாடியே சொல்ல கேட்க மாட்டியா, இப்படி தானே சொல்லுவாங்க. எவனாவது பேசிட்டு இப்படி ஏதாவது கத்துவானா? எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஜெல்லாம் அந்த கதையோட ஒரு சில படங்களில் வந்து சில விஷயங்கள் அன்வான்டாக இருக்கும். அப்படி இல்லை இந்த படத்தில். பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படியே நாய் கத்துறது மாதிரியா இருக்கும். நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சி நாயாகவே அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் போல் இருக்கு. இப்படி எவனாவது, அதுவும் ப்ரெஸ் மீட்டில் நின்று கத்துவானா? ப்ரெஸ் பீப்புள் கிட்ட இப்படின்னு கத்துவான பத்திரிகையாளர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாக்க பத்திரிகையாளர் வச்சு கிளிப்பாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. கூட 25 வருடத்துக்கு மேலாக கூட வாழ்ந்த சங்கீதா இதெல்லாம் வெளில கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அதுக்கு தான் முற்றுப்புள்ளியாக இருக்கும். அப்படி இல்லை பதில் சொல்லலைனாக்கா டிவோர்ஸை கொடுத்துட்டு போகிறதானே முற்றுப்புள்ளியாக இருக்க முடியும். அப்போ இதை நேரட்டிவை மாற்றணும். சங்கீதா சொன்னது விஷயங்கள்லாம் எல்லாம் விவாதிச்சுட்டாங்க. இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. பொதுவெளியில் விஜய்க்கு ஏகப்பட்ட சறுக்கல்கள் ஆகி போச்சு. ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்ச இமேஜ் முழுக்க சீட்டுக்கிட்ட குலைச்சி விட்டது மாதிரி டபார்னு கீழே வந்து விழுட்டாப்புல. இனிமேல் தூக்க முடியாது, அடித்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க, பதில் சொல்லவே முடியல. ஒட்டுமொத்த தாவேக்கா காரணமே விழுந்து ஓடுறாங்க. ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னும் பல பேர் ஆபாச தாக்குதல் இறங்கிட்டாங்க. எனக்கா பதில் இருந்தால் பதில் சொல்லலாம், பதில் சொல்ல முடியாதவன் தான் ஆபாச தாக்குதலில் இறங்குவான். அப்போ பல பேர் ஆபாச தாக்குதலில் இறங்கி ஆபாசமாக பேசின பல பெரிய பெரிய ஐடிக்களெல்லாம், தாவேக்கா ஐடிகள்லாம் கேஸ் போட்டு எல்லாம் வித்துகள்டு. எல்லாருடைய ஐடிக்களும் க்ளோஸ் ஆயிடுச்சு. கேஸ் போட்டு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பல ஐடிக்கள் க்ளோஸ் பண்ண சிடி ராஜாவை அவனை தெரிஞ்சுட்டு இருப்பான், தாவேக்கா ஆதரவாளர். அவனோட ஐடியிலும் கேஸ் போட்டாங்க. இதே மாதிரி பல ஐடிக்கள், ஆபாசமாக பேசுகிற ஐடிக்கள் முழுக்க ஏன்னாக்கா அவன்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் தலைமை யோக்கியன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், திமுக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று, அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இன்றைக்கி அதில் படித்த ஒரு மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர், ரொம்ப கிராமம்னு நினைக்கிறேன் அந்த ஊர். அந்த கிராமத்தில் உள்ள மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து ஒரு மாணவி ஒருத்தவங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நினைக்கிறேன் அதில் படித்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து 2வது ரேங்க். யோசிச்சு பாருங்க, இந்த மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கம் தான் அதிக சாதிய ஒடுக்குமுறைகள், அதிகமான சாதி தாக்குதல் நடக்குதுன்னு நம்ம நாங்குநேரி சம்பவத்தை விட்டு நல்லா பேசிட்டு இருந்தோம். அந்த ஏரியாவிலேருந்து அதுலேயும் உள்ள உட்கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு இந்த அரசாங்கத்தினோட திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சியில் 2nd ரேங்க் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிட்டத்தட்ட 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 60 பேரில் 56 பேர் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்துக்கு கீழே படித்து பாஸ் பண்ணவங்க. தமிழ்நாட்டில் வந்து சுமார் 60 இருப்பாங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் மட்டுமே 56 பேர் இந்த வாட்டி. அதில் வந்து அரசு பயிற்சியில் படித்தவங்க மட்டுமே 39 பேர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம். டாப் ரேங்கில் எத்தனை வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2nd ரேங்க் வந்த மாதிரி 7வது ரேங்க், 18வது ரேங்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இது கடந்த 10 ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த வாட்டி தான் அந்த டாப் 20 ரேங்கில் வந்து 3 பேர் வர்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட். இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? இதில் இந்த மாதிரியான கிராமங்களில் இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா பயனடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த கிராமங்களில் இருக்கிற மாணவர்கள் பயனடையும் போது அவன் அந்த சாதி வெறிக்குள்ளேயே போக மாட்டான். இது இந்த மாதிரி சாதி வெறிக்கு எதிரான மறைமுகமான ஒரு யுக்தி. இதுதான் லைஃப் லாங்கான ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும். அப்போ நடக்கிற இஷ்யூவுக்கு அப்போ போலீஸ் நடவடிக்கை இருக்குது, புகார் எடுத்துட்டாங்களா இல்லையா, எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா, கைது பண்ணாங்களா இல்லையா, நீதிமன்றம் கொண்டு போனாங்களா, சரியான செக்ஷன்ஸ் போட்டிருக்கா, இது அப்போ நடந்த அந்த தாக்குதலுக்கு அல்லது அந்த சாதி வெறி தாக்குதலுக்கு அரசாங்கம் நடவடிக்கை. அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அது
பட் பர்மனெண்ட் சொல்யூஷன் என்பது இது போன்ற நடவடிக்கைகள் தான் பர்மனெண்ட் சொல்யூஷன். இதில் படிச்சுட்டு அந்த கிராமத்துலேருந்து அல்லது சாதி வெறி பிடிச்ச அந்த குடும்பத்திலேருந்து அந்த மனநிலையிலேருந்து ஒருத்தன் படித்து மேலே வர்றான் பார்த்தீங்களா, அவன் திரும்ப அந்த சாதி வெறிக்குள்ளாமல் போகாமல் இருப்பான். அல்லது போனான்னாக்கா இந்த ரொம்ப கம்மியான எண்ணிக்கைலாம் போவானே தவிர பெரும்பான்மையான எண்ணிக்கையில் உள்ளவன் வெளில வந்துடுவான், இதுக்குள்ளே போகவே மாட்டான். இப்போ இதுதான் மறைமுகமான பர்மனெண்ட் சொல்யூஷன். இதை ஒரு பக்கம் ஒரு கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பூரா பேரையும் தற்கொலையாக மாற்றிக்கிட்டு இருக்கான். என்ன தற்கொலை? ஏங்க ஒரு அண்ணன் தங்கச்சிங்கிறது எவ்வளோ உன்னதமான ஒரு உறவு. அதை நம்ம இவர் சிவகாசி படத்தில் சொல்லியிருப்பாப்புல, அந்த அண்ணனுடைய சட்டையை அப்படியே அந்த தங்கச்சியாக நடித்த மல்லிகான்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அவங்க அந்த சட்டையை போட்டிருப்பாங்க. என்னக்கா அண்ணனுடைய வாசம் இருக்கும் அதில் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. திரும்ப ஒரு தங்கச்சிக்காகவே ரிவெஞ்ச் எடுக்க போவாப்புல. ஆனால் இவன் அவனுடைய ரசிகர்களை என்னவா மாற்றி வச்சுருக்கான்னா, நாங்கள்லாம் எங்கள் அண்ணனுடைய தங்கச்சிகள், நாங்கள்லாம் அண்ணன் தங்கச்சிகள் அவ்வளோ பேர் இருக்கோம், பொண்டாட்டியை தேவைப்பட்டால் கூட போவோம். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இது போன்ற தற்கொலைகளை தான் இவர் உருவாக்கி வச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு மீது உள்ள பாசங்கிறது எவ்வளோ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தை தான் உலகம். அந்த குழந்தைக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்டான்னு தான் ஒரு அப்பங்காரனோ அம்மாவோ எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த குழந்தை தான் நமக்கு முக்கியம். தான் உசுரை கொடுத்து கூட அந்த குழந்தை உசுரை காப்பாற்றணும்னு நினைப்போம். ஆனால் இவனுடைய இந்த தற்கொலை முண்ட கலப்பைகள் இருக்குல்ல, இந்த பரதேசி நாய்கள் இருக்கு, சோத்தை திங்குதா இல்லை வேற எதையும் ரோட்டில் கிடக்கிறத வலிச்சுக்கிட்டு திங்குதானே நமக்கு தெரியல. இல்லை ஏதாவது வீட்டில் திங்கிறதுக்கு போடுறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இல்லை உட்காந்து கக்கூசில் உட்காந்து திங்கிறான்னு தெரியல. நேரடியாகவே சொல்கிறேன். ஏன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, குழந்தைய விட எனக்கு எங்கள் தளபதியை தான் பிடிக்குங்குது, அப்படியே சேர்த்து அப்படின்னு போல தோணுச்சு எனக்கு. குழந்தைய விட எனக்கு எங்கள் தளபதியை தான் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை, என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை, என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. இன்னொரு பைத்தியம் ஒன்று சொல்லுது, அந்த கரூரில் போய் இறந்தவங்களா இல்லை அதுக்கு முன்னாடி இறந்தவங்களான்னு தெரில, தளபதியை கிட்ட பார்க்குறதெல்லாம் கொடுத்து வைக்கணுங்க, அது கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா சொல்லுங்கள்? என்ன அதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைய நாங்கள் பழியாக்க வேண்டியதாக போச்சு அவ்வளோதான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா கொண்டு போய் வாலண்டியராக சாகடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய சாகடிச்சோம்னாக்கா எப்படியும் விஜய் நம்மகிட்ட வீடியோ கால் பேசுவார் அப்படின்னு பேசியிருக்குமா என்ன நம்ம தெரியல. ஏங்க எப்படிங்க ஒரு குழந்தைய சாக கொடுத்துட்டு விஜய் கிட்டன்னு பார்த்தா அது போது என்ன என் குழந்தைய பறி கொடுத்துட்டோன்னு ஒரு அம்மாவால் எப்படி சொல்ல முடியும்? அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணால் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இன்னொன்னு, ஒரு 1.5 வயசு குழந்தை அது இறந்து போச்சு, அந்த அப்பங்காரன் தூக்கிட்டு அதை காப்பாற்ற முடியுமான்னு அழுகுறான். அந்த வீடியோ கிளிப் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 2 நாள் கழிச்சுன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல எங்கள் குழந்தை செத்து போணுச்சுல, ஆனால் அவர் மேலே என்னங்க தவறு இருக்குது, அவர் எங்கள்கிட்ட வீடியோ கால்லாம் பேசினாரு அப்படின்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கு. 1.5 வயசு குழந்தை செத்து போச்சு, அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடி இருக்கான். அங்கே உள்ள அந்த சில்பா குமார் அவன் சொல்கிறான், நம்ம உடனடியாக இங்கேருந்து நகர்ந்தாகணும், எப்படி போகணும்னு தெரியும், உடனடியாக போயாகணும் அப்படின்னாக்கா அப்போ சூழல் அங்கேயோ மாறிடுச்சுங்கிறது அவனுக்கு தெரியுது. அதுலேருந்து தெரிச்சு ஓடுறாங்க. சரி அங்கே நிற்க முடியல ஓடிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். ஏங்க அங்கே உள்ள ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்குறான்ல, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறான்ல, நீ போகிறதுக்குள்ளே 32 நம்பர் பதிவாயிருச்சு, 32 பேர் செத்து போட்டான், பதில் சொல்லியானாக்கா அங்கே இருந்து பதில் சொல்ல முடியாது. என்னுடைய வேலை இல்லைங்க, அங்கே போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை, அல்லது திமுககாரன் சரி, அல்லது இவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணிட்டாரு, அல்லது ஸ்டாம்ப் எடுங்க, ஏதோ ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த அக்கறை உனக்கு இருக்கா இல்லையா? அந்த பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நீ பட்டு முறுக்கி தோளில் பட்டுக்கு டைம் ஆச்சு, இழுவைக்கு நேரம் ஆச்சு, அங்கே நாய்க்குட்டி காத்துக்கிட்டு இருக்குன்னு ஓடினாக்கா. இதில் இப்போ ஒரு கிளிப் ஒன்று வைரல் ஆகுது. ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது, ஏங்க ஆனால் கூட்டுற வேலை பார்க்குறவங்க 4 புருஷனை வச்சுருக்கா, இந்த வேலை பார்க்குறவங்க 5 பொண்டாட்டியை வச்சுருக்கான், எங்கள்கிட்ட காசா இல்லை இதா நாங்கள் கெத்துங்க, எங்கள் அண்ணன் எத்தனை பொண்டாட்டியெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம், உங்களுக்கு என்ன அரசியல் தானே? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உங்க அப்பா அந்த மாதிரி 10 பொண்டாட்டி வச்சிருந்தா உனக்கு ஓகேவா? உனக்கு கல்யாணம் பண்ண போகிற ஒரு பையன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையன் ஒரு 10 பொண்டாட்டியை வச்சுட்டு 11ஆவது பொண்டாட்டியை உனக்கு கல்யாணம் பண்ணுறாலும் ஓகேவா? காசு போடலாம் இருட்டு, காசு படைச்சவங்க அப்படி தாங்க வச்சுப்பான். ஆமாம் ப்ரோ அப்படி தான் வச்சுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவியா நீ? உன் வீட்டில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, கல்யாணம் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பல பெண்களோட தொடர்பு உள்ள ஒருத்தவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஓகேவா? இருக்கட்டும் பாஸ், அதனால என்ன, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், காசு இருக்குட்டு 8 பொண்டாட்டியோட எங்கள் அக்கா 9 பொண்டாட்டியை வச்சுட்டு போட்டுமே சொல்லிடுவியா நீ? இல்லை அப்படி இருந்தால் உனக்கு ஓகேவா? இப்போ இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. இது எனக்கா
இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் பதிவுகள் போடுறாங்க, பல பேர் அட்டாக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் தானாக எழுந்து வந்த கூட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேர் டூல் கிட். அதான் சொன்ன ஆரம்பத்துலேருந்து. இந்த டூல் கிட் போட்டாங்க நான் காமிச்சேன்ல, இதே மாதிரியான இது ஒரு டூல் கிட். பணம் கொடுத்து போட வைக்கப்படுகிற போஸ்ட்டுகள் போட வைக்கப்படுகிற டூல் கிட் எப்படி இருக்கோ அதே போன்று இந்த பொதுவெளியில் எடுக்கிற பைட்ஸுகள் இருக்குல்ல, இதையும் காசு கொடுத்து யாரோ கூட்டு வந்து அங்கே பைட்டாக எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் எங்கேயோ கூட்டு வந்து அந்த துண்டை கட்டி விட்டு எனக்கு அப்போ தான் கட்சிக்கார மாதிரி தெரியும், இல்லைனாக்கா விசில கழுத்தில் மாட்டி விட்டு தனியாக ஒரு இடத்துல நிற்க வச்சு எடுத்துருப்பானுங்க. அல்லது கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ தனியாக நிற்க வச்சு அந்த சேனல் பேர் கூட நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த சேனல் பேரை நம்ம பெருசாக பார்த்துருக்கவும் மாட்டோம். ஒருவேளை அந்த சேனல் பேர் இருக்கலாம், சின்ன சேனலாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி யாரையோ கூட்டு கொண்டு போய் பெய்டாக எடுத்து இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இப்படி நேரேட்டிவ் போயிட்டு இருக்கு, அப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அங்கே டூல் கிட்டாக பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்தப்படுகிற அளவில் காசு கொடுத்து, அதே போன்று பொதுவெளியில் இப்படி பப்ளிக் பைட்டுகள் கொடுப்பதற்கு டூல் கிட்டாக பணம் கொடுத்து எடுக்கப்படுகிற காட்சிகள் தான் நீங்கள் பார்த்த எல்லா காட்சிகளுமே. அப்போ இதை பார்த்துட்டு பொதுவெளியில் இருக்கிற ஒரு சாதாரண ரசிகர் இருக்காங்க, அந்த டூல் கிட்டில் இல்லாத ரசிகர் இருக்காங்க, அவன் தான் பெரும்பான்மையாக 99% அவன் தான். அந்த 1% மட்டும் தான் டூல் கிட்டாக வச்சுருப்பானுங்க. 99% சாதாரண பொதுமக்கள் மனதில் இருக்கக்கூடிய ரசிகன். இப்போ அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்போ நம்ம தலைவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த தஞ்சாவூரில் ஒரு தம்பி விழுந்தாம இருங்க ஒரு பையன், அவன் ட்வின்ஸு. அவங்க அப்பா பால் வியாபாரம் பண்ணி பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு நபர். அவங்க அம்மா கூட இப்போ தான் சமீபத்தில் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. 10 லட்ச ரூபாய் 12 லட்ச ரூபாய் சொல்கிறார், கடன் வாங்கி இப்போ தான் முடித்தேன் அப்படின்றாரு. இப்போ இவனுக்கு வேற கடன் வாங்கணும், 1.25 லட்சம் ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் கட்டணும் அப்படிங்கிறாரு. இப்போ 1.25 லட்சத்தை கட்சிக்காரங்க வந்து கட்டுவாங்களா? உன் கட்சி கூட்டத்துக்காக வந்து உன்னைய பார்க்க வந்து விழுந்து செத்தவன் தானே, உன்னைய பார்க்க வந்து அடிப்பட்டவன் தானே, அவனுக்கு 1.25 லட்சம் கட்டம் பார்ப்போம். நீ தான் யார்? நீ தான் நான் பார்க்காத பணம் வாங்குற உன்னோட ரசிகன்டா. அவனை நம்பி தான் அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார உயர்வு இருக்குது. அவனுடைய பொருளாதார உயர்வு நம்பி தான் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும். வீட்டில் தங்கச்சி இருக்கலாம், அல்லது ஒன்று விட்ட தங்கச்சி இருக்கலாம். இவனுடைய பொருளாதாரம் அவங்க வீட்டுக்கு தேவைப்படலாம். நீ போட்டுக்கு முறுக்கி தோளில் போட்டுற நாய்க்குட்டியை கொஞ்சம் போகிறான், இழுவைக்கு நேரமாச்சு, அவங்க கூப்பிடுவாங்க, டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டியே. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இந்த டூல் கிட்ட பார்த்துட்டு ஏமாந்து போய் இதே மாதிரி பேசுகிறேன்ட்டு பல பேர் பேசி வீடியோ போட்டு கேஸ் வாங்கிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி நானும் பதிவு போடுறேன், டூல் கிட்ட பார்த்துட்டு இவங்களும் பதிவு போடுறேன்னு பதிவு போட்டு இவங்க கேஸ் வாங்கிக்கிறது. அப்புறம் இதே மாதிரி டூல் கிட்டாக பல பேர் செயல்படுறது. அப்புறம் கூட்டத்தில் போகும்பொழுது அந்த விஜய் வண்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி போகும் எண்ணிக்கையில். இவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல, அது என்ன 10 வண்டி தான் போகுமா? யோசிச்சு பார்க்கலாம். அன்றைக்கி அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த 10 பேரும் டூல் கிட்டு, அவங்க பைக்கில் போகிற ஒரு டூல் கிட்டு. ஒரு 10 பேர் காசு கொடுத்து அந்த பைக்கில் கொடியை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிற ஒரு பைக் டூல் கிட்ட அவங்க காசு கொடுத்து இறக்கப்பட்டவர்கள். அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற இவனும் என்ன தெரியுமா பார்ப்பான், ரஜினி விஜய் ரசிக்கிறோம், ஐயோ அப்போ ரசிகர் நம்மளும் போகலாமே, நம்மளும் கூட போகலாமே, ஒரு மாப் மென்டாலிட்டி கிரியேட் பண்ணுறது, அவனும் கூட வர்றது, கூட போய் சக்கரத்துக்குள்ளே போகிறது. இந்த தஞ்சாவூரில் அடிபட்டு கிடந்தா பாருங்க, அந்த பையன் அடிபட்டு கிடக்க வேண்டியது. அப்புறம் இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாப் மென்டாலிட்டி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி பெரும் நடிகர்கள், குறிப்பாக விஜயோடைய பிஆர் டீம். இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த தேட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு 3 பைத்தியம் நின்றுக்கிட்டு அந்த சீன், அந்த திரிஷாவை கடத்திட்டு போகிற சீனு, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறோன்னா அந்த சீன் ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் 2 நடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க பசங்க, சின்ன பசங்க, சட்டை போடாமல் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் கோஆப்ரேட் பண்ணுது, கழுத்தில் கத்தியை வைக்கிற மாதிரி வைக்கிறான், அவன் வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே டூல் கிட்டு, இது எல்லாமே டூல் கிட். இப்போ ஒரு படம் ஓடுது, விஜய் படம் வருது அப்படின்னாக்கா எந்த தியேட்டர், ரூரல் தியேட்டர், அங்கே டிக்கெட் புக் ஆகாத தியேட்டர் இருக்கும்ல, எல்லா தியேட்டருமே புக் ஆகாது, சில புக் ஆகாத டிக்கெட்டுகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா பல்க் புக்கிங்காக அங்கே மட்டும் ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவாங்க. இந்த பிஆர் டீம் என்ன பண்ணுவாங்க, பல்க் புக்கிங்காக புக் ஆகாத டிக்கெட் எல்லாம் இவங்க காசு கொடுத்து வாங்கிடுவானுங்க. அப்போ பொதுவெளியிலனாக்கா எவ்வளவு லாபம், இவ்வளவு லாபம், ஒரே நாளில் இத்தனை கோடி அத்தனை கோடி. அப்போ புலி படத்துக்கு வந்து 2 கோடி ரூபா வந்து ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணியிருக்கான். இவன் யார்? விஜயனுடைய காசை. படம் ப்ரொடக்ஷன் எடுக்குது, ப்ரொடியூசர் தான் ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுவோம். நீ என்ன மசத்துக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ண? அந்த 2 கோடி ரூபா எதுக்குன்னா இந்த மாதிரி பல்க் புக்கிங் வாங்கிறது. ஒரு 3-4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் மாதிரி காமிக்கணும் மக்கள்கிட்ட. அப்போ ஹவுஸ்ஃபுல் பண்ணுற அளவுக்கு உனக்கு கூட்டம் இல்லை 3-4 நாளைக்கு. அப்போ அந்த கூட்டத்தை காமிக்கிறதுக்கு இவனுடைய காசை போட்டு பல்க் புக்கிங் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிறது. பாருங்கள் ஹவுஸ்ஃபுல்லு, இத்தனை கோடி லாபம், அந்த கோடிகளை இவனே கொடுத்துக்க வேண்டியது, ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. இது ஒரு டூல் கிட்டு. இப்போ இதை பார்த்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு தேட்டருக்கும் 10 பேர் அனுப்பிச்சிருவாங்க டீம்லேருந்து, பிஆர் டீம்லேருந்து. அந்த 10 பேருக்கு என்ன வரனாக்கா, முன்னாடி ஒரு 4 பேர், நடுவில் 4 பேர், பின்னாடி 4 பேர் உட்காந்துப்பானுங்க. உட்காந்துக்கிட்டு எல்லா சீனுக்கு ஏன்னு கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, தலைவா தலைவா ஏன்னு கத்துறது. அப்போ என்ன பண்ணுவான், பக்கத்தில் உள்ளவன் ஆட்டோமேட்டிக் சரக்கு போட்டு தான் உள்ளே போயிருப்பான். அதை பார்த்துட்டு இவனு சத்தம் போடுறது, அப்புறம் எல்லாரும் சத்தம் போடுறது. மாப் மென்டாலிட்டி. ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது ஒருத்தவங்க சத்தம் போட்டால் எல்லாரும் சத்தம் போடுவாங்க, ஒருத்தவங்க கை தட்டினா எல்லாரும் கை தட்டுவாங்க, ஒருத்தவங்க விசில் அடிச்சா எல்லாரும் விசில் அடிச்சிருப்பாங்க.
இப்போ இதை மறைமுகமாக 4 பேர் வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு என்னுடைய ஃபோன்லேருந்து அதை வந்து ப்ரமோஷனுக்கு பயன்படுத்தி இவ்வளோ கூட்டம் இருக்கா, படம் செம்மையாக இருக்கும் இருக்கு, பயங்கரமான கூட்டம் இருக்கே அவருக்கு அப்படின்னு மக்களை ஏமாத்துக்கிற ஒரு டூல் கிட் இது. இப்படியாப்பட்ட டூல் கிட்டு சினிமா தேட்டருக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் விஜய் போகும்போது விஜய் வண்டி பக்கத்துலேயே போகிற, இப்போ எல்லா இடத்துலையும் விஜய் வண்டி பக்கத்தில் போகிறாங்களே. இந்த கல்யாணத்துக்கு போனாப்புல ஏஜிஎஸ்க்கு அங்கே ஏன் அவர் வண்டி பின்னாடி 10 பேர் போகவே இல்லை? ஏன்னா உள்ளே வந்தோடனே எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, இங்கே கல்யாணம் நடக்குது நடந்து வந்திருக்காருன்னு. அப்போ அந்த அருகாமையில் இருக்க விஜய் ரசிகர்லாம் டப்புன்னு ஓடி போயிருக்கணும்ல, அங்கே வண்டி எடுத்துன்னு ஏன் ஒருத்தர் ஓடி போகல? ஓடி போக மாட்டாங்க. பொதுவெளியில் இருக்கிறவன் வேலையை பார்த்துட்டு தான் பார்ப்பான். டூல் கிட்டாக காசு கொடுத்து போகிறவங்க தான் கூட போவான். நல்லா புரிஞ்சுக்க. எல்லாரையும் பனையூருக்கு வர வச்சான்ல, 41 பேர் செத்து போயிட்டாங்க, பனையூருக்கு வர வச்சு இல்லை. ஏன் ஏஜிஎஸ் குடும்பம் கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி நீ போகிற? அதுவும் திரிசா கூப்பிட்டு போகிற. இப்போ அவங்கள சொல்ல வேண்டியதானே ஏஜிஎஸ் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் நேராக பனையூருக்கு, ஏன்னா ஈஸி இல்லை, 2 பேர் தானே பொண்ணு மாப்பிள்ளை, நேராக பனையூருக்கு வாங்கினாங்க வர போகிறாங்க. அங்கே நீ வாழ் தெரிவிக்கிற அல்லது திரிசா வச்சுக்கிட்டு வாழ்த்தணும்னா வாழ் தெரிவிச்சுக்கிட்டுப்பா. ஏன்பா என்ன பணக்காரன்? இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய வீட்டு கல்யாணத்துக்கும் போனாப்புல விஜய், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்போ பெரும் பணக்காரவங்களோட வீட்டு கல்யாணத்துக்கு, கருமாதிக்கு, காது குத்துக்கு, அவங்க வீட்டு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் நேராக போகிறான். ஏன்டா கரூருக்கு போகலனாக்கா, இல்லை அங்கே போனால் கூட்டம் வந்துடும், இவர் பெரிய பிடுங்கி, இவர் அப்படியே சமூகத்துக்கு செஞ்சு அறுத்து தள்ளி விட்டாப்புல. இவர் போனாக்கா அப்படியே கூட்டம் அலமோதி அதில் வந்து நான் வந்து வரமாட்டேன். அங்கே உள்ள ஸ்டாம்பீடுங்கிறது மீடியாக்களால் ரொம்ப ப்ரெஷர் போடப்பட்டு அந்த ஸ்டாம்பீடு உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பீடு. மீடியாக்களால் வாலண்டியராக மக்களுடைய மனதை மாற்றப்பட்டு இந்த ஸ்டாம்பீடு உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பீடு. அது ஏதோ தானாக நடந்தது கிடையாது. அங்கே நின்று ஒரு ஹியூமன் செயின் போட்டு போகணும்னு சொன்னவங்கள போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வெளில வரணும்னு சொன்னாங்க, ரொம்ப கூட்டமாகிடுச்சு, விஜயை பார்க்க வந்தால் பார்க்க முடியல, ஆனால் கூட்டம் ரொம்ப பிதுக்கிற மாதிரி தள்ளுறாங்க. நான் கூட்டத்தை விட்டு வெளில போகிறோம், அது வரைக்கும் தான் கூட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை வெளில போகிறோம். அந்த கூட்டம் முடிகிற இடத்துல ஹியூமன் செயின் போட்டு நீங்கள் உள்ளே போங்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஹியூமன் செயின் போட்டு கட்சிக்காரவங்க என்ன வெளில விடவே இல்லை, தாவக கட்சிக்காரவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. அப்போ இது முழுக்க உருவாக்கப்பட்டது. இது டூல் கிட், நல்லா புரிஞ்சு. இந்த டூல் கிட்டில் தான் இந்த பத்திரிகை துறையை சார்ந்த நடுநிலை பத்திரிகையாளர் சில பேர் இருக்காங்க. அந்த நடுநிலை பத்திரிகையாளர் போட்ட பதிவுகளை பாருங்கள். அதில் லதா சீனிவாசன் ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஏதோ NDTV போன்ற பல இங்கிலீஷ் சேனலில் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்கள், லுக்ஸ் லைக் விஜய் அண்ட் த்ரிஷா ஹாவ் டிசைடட் டு மேக் இட் அஃபிஷியல். திஸ் இஸ் எ வெரி குட் அண்ட் ஸ்மார்ட் மூவ். இது வந்து ஸ்மார்ட் மூவா. அவங்க என்ன போட்டாங்க, தமிழில் போட்டதை அது அப்படியே இந்த அம்மா இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கு. திஸ் இஸ் ஸ்மார்ட் மூவ்னு போட்டிருக்குல்ல. அடுத்ததாக பாருங்கள், இந்த வசுதா வேணுகோபால்னால நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு மூளை வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, அவங்களும் ஒரு பத்திரிகையாளர். அவங்க என்னன்னாக்கா, விஜய் அப்பியர்ஸ் டு பி ஷோவிங் தட் he has nothing to hide, that he is not under pressure and that he is not backing away from public attention whenever this works politically or not remains to be seen, but it is a bold move. அவங்க என்ன மூவ் போட்டாங்க, அவங்க வந்து ஸ்மார்ட் மூவ், இவங்க வந்து போல்டு மூவ். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தவங்க அக்ஷிதா நந்தகோபால், எப்போவுமே இவங்க என்னன்னாக்கா எங்கேயாவது சும்மா ஏதாவது பொங்கல் சாப்பிட்டு இருக்கும்போது திமுகன்னு சொன்னால் போதும், திமுக வந்து மோசமான கட்சி பாருங்கள், திமுக ஆட்சியில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பொங்கல் சாப்பிடும்போது திமுகன்னு காதில் விடக்கூடாது, உடனே மைக்கு தூக்கிட்டு யார்ட்டையாவது போய் நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த அக்ஷிதா நந்தகோபால் ஒரு சின்ன மழை தூர்னுச்சுனாக்கா, எங்கேயாவது ஒரு பள்ளமான இடம் இருக்கும்ல, சின்ன மழை தூர்னா கூட அந்த இடத்துல அந்த பள்ளமான இடத்துல தண்ணி, அங்கே போய் அந்த குழிக்குள்ள நின்றுக்கிட்டு பாருங்கள் சென்னை முழுக்க தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு, சுற்றி பார்த்தோம்னாக்கா வீடு எம்டியாக இருக்கும், பக்கத்தில் மழையே பெஞ்சிருக்காது, வெயில் அடிச்சுட்டு இருக்கும். தானாகவே அண்ணன் கூட இறங்கி உட்காந்துக்கிட்டு பாருங்கள் கைஸ் சென்னைக்குள்ளே எவ்வளோ மழை பாருங்கள், நான் எனக்கு இடுப்பில் வரைக்கும் தண்ணி இருக்குது பாருங்கள் அப்படின்னு இந்த அம்மா வீடியோ போட்டிருக்கோம். இது என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க, விஜய் இஸ் சென்டிங் அவுட் கிளியர் மெசேஜ், ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. இதுக்கு மேலே அவருக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இதுமாரி பல பைத்தியங்கள், இது எல்லாமே டூல் கிட். இதுக்காக தான் சொல்கிறேன், இது ஒரு டூல் கிட்டு, கிரேட் மூவு, போல்டு மூவு, கிளியர் மெசேஜ், இது வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டாரு. அப்படியே தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஐடிகளை வச்சு அங்கே ஒரு டூல் கிட் அதை இறக்குறது. இப்போ பப்ளிக் பைட்ஸ் அப்படிங்கிற பேரில் அங்கே ஒரு டூல் கிட், அப்புறம் வண்டி போகும்போது பைக்கில் போகிற ஒரு டூல் கிட், தேட்டருக்குள்ளே அங்கே ஒரு டூல் கிட், எவ்ரிதிங் இஸ் டூல் கிட். இதை பார்த்துட்டு பொதுமக்கள் யாரும் இந்த டூல் கிட்டை பார்த்துட்டு ஏமாந்து போய் ஓகே இவனும் ரசிகன் தான் போல் இருக்கு, இவனும் அந்த கட்சியில் உள்ளவன் தான் நம்பி நீ உள்ளே போனீங்கன்னா ராஜா கேஸ் வாங்கும்போது உறுதி, கவனமாக இருந்துங்க.